السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. எல்லாம் புகழும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற இறைவனாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் பேரர்களால் அருள் பொங்கும் சுபுடைய துறைக்கு பிறகு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய இஸ்லாமிய செய்தியாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே மனித வாழ்க்கையில இந்த ஓரிரை கொள்கையை நடைமுறைப்படுத்தக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏகத்துவ கொள்கை விஷயமாக, ஏகத்துவம் என்றால் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு எந்த இறைவனும் இல்லை, அவன்தான் அனைத்துக்கும் ஆற்றல் உடையவன் என்ற அந்த நம்பிக்கையை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைப்பதற்காக எல்லா இறைத்தூதர்களும் அந்த போதனை செய்த விஷயத்தை பார்ப்போம். இந்த விஷயத்தெல்லாம் குர்ஆனில் பேசலாம். அந்த மாதிரி ஏகத்துவ விஷய கொள்கையில் நம்ம பெரியவங்க ஓரளவுக்கு மெச்சூரிட்டி அடைஞ்சிருப்போம். தௌஹீதில் உள்ளவங்க, ஏகத்துவத்தில் உள்ளவங்க என்ன செஞ்சிருப்போம், உண்மையான ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் அல்லாஹ் ஒருவன் தான், அவனை தவிர கல் மண் கற்சிலைகளோ அல்லது தர்காவில் அடக்கி வைத்து கொண்டு இறந்து போனவர்களையோ யாரையும் வணங்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கும். அந்த உறுதியை நம்ம பிள்ளைகள்கிட்டே கொண்டு வரணும். அதை மார்க்க நமக்கு சொல்லுது. அந்த வகையில் நீ அல்லாஹ் என்ன செய்யலாம், நமக்கு பல நபிமார்கள் வசியத்து கூட செய்தார்கள். தங்களுடைய மரண தருவாயில் தங்களுடைய பிள்ளைகளெல்லாம் அழைத்து கொண்டு எனக்கு பிறகு இந்த பூமியில் யாரை வணங்குவீர்கள் என்று கேட்கும் பொழுது எல்லா அவங்களுடைய நபிமார்களுடைய பிள்ளைகள்லாம் அல்லாஹ் தான் வணங்குவோம் அப்படின்னு சொன்ன செய்தியெல்லாம் பார்க்கிறோம். இந்த விஷயத்தில் அல்லாஹ் 14:27 அல்லாஹ் சொல்லும். 14வது அத்தியாயத்தில் 27வது இறைவசனத்தின் கொள்கை விஷயமும் மார்க்கம் பேசுகிறது. யுஸப்பிஹுல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி ஸாபிதி ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরা வ யுலில்லாஹு ஸாலிமீன் வ யஃஅலுல்லாஹு மா யஷா. நம்பிக்கை கொண்டோரை உறுதியான கொள்கையின் மூலம் இவ்வுலக வாழ்க்கையிலும் மறுமையிலும் அல்லாஹ் நிலைப்படுத்துகிறான். அநீதி இழைத்தோரை அல்லாஹ் வழிகேட்டிலே விட்டுவிடுகிறான். அல்லாஹ் நாடியதை செய்வான் என்று சொல்லி அல்லாஹ் ஏகத்துவ கொள்கையோடு உலகத்தில் வாழ்கிறவன அல்லாஹ் உலகத்திலும் அவனை பேலன்ஸ் பண்ணுவேன், உலகத்திலும் அவங்கள கண்ணியத்தோடு வாழ வைப்பேன் என்று அல்லாஹ் சொல்லி மறுமையிலும் கண்ணியத்துக்கு மேலே கண்ணியம் சொர்க்கம் கிடைக்கின்ற அடிப்படையில் அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்கணும். இப்படி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது பொண்ணோட இடத்துல 22-24 ஓ ஹுது இலா தையிபி மினல் கௌலி ஓ ஹுது இலா ஸராத்தில் ஹமீத். அவர்கள் தூய்மையான கொள்கைக்கு வழிகாட்டப்பட்டனர், புகழுக்குரிய இறைவனின் பாதைக்கும் வழிகாட்டப்பட்டனர் என்று அல்லாஹ் என்ன செய்யறான். தூய்மையான கொள்கை 1000 கொள்கை 1,00,000 கொள்கை பூமியில் இருக்குது. வழிகட்ட கொள்கை குப்பை கொள்கைலாம் இருக்குது. இந்த ஏகத்துவ கொள்கையில் உள்ளவங்களுக்கு உலகத்தில் நான் தான் வழிகாட்ட செஞ்சேன் அல்லாஹ் மட்டும் வணங்கக்கூடிய விஷயத்தில் அப்படின்னு நல்லா சொல்கிறான். அப்படி குர்ஆனில் சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி புரிஞ்ச சஹாபாக்கள், பர்டிகுலராக சில சஹாபாக்களும் ஏனைய சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ்வோட முன்னறிவிப்புக்கு எனக்கு சொர்க்கம்னு அறிவிக்கப்பட்டதான் எதை வச்சு தொழுகணும் ஜக்காத்தை வச்சா, அதெல்லாம் 2வது அடிப்படை ஃபண்டமெண்டல் என்ன அப்படின்னு கேட்டால் அல்லாஹ் ஒருவங்கிறத உறுதியாக இருந்தாங்க. அல்லாஹ் வச்சாரு எதுவுமே கிடையாது, எந்த பொருளுக்கும் ஆற்றல் இல்லைன்னு நினச்சாங்கல்ல. அதனால தான் ரசூலுல்லாஹ் பல பேர் அறிவிப்பு செய்யும், இவருக்கு சொர்க்கம் அவருக்கு சொர்க்கம் அவருக்கு சொர்க்கம் சஹாபாக்கள் அறிவிப்பு செஞ்ச பார்க்குறேன். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் சமீபத்தில் பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். நம்ம பெற்ற பிள்ளைகளை யாரோட சேர்றாங்க, அவங்க பள்ளிக்கூடத்தில் சேர்த்துறாங்க. பெரிய கார்மெண்ட் ஸ்கூல், அந்த ஸ்கூல் இந்த ஸ்கூலு கட்டேஷன் எவ்வளோ இழுக்காகுதுன்னு கேட்டால் அந்த வாத்தியார் அந்த பிள்ளைக்கு இப்போ அவனுடைய கலாச்சாரத்தை பூத்தணும். வாத்தியாராக இருக்கிறான், உள்ளே போன பிரேயர்லாம் என்ன ஆகுது, எல்லாமே இந்துத்துவ பிரேயர், அந்த இந்து மதத்தினுடைய பிரேயர்களாக இருக்குது. இப்படி பல மாதிரிலாம் என்ன செய்கிறாங்க, எல்லாம் உள்ளே போயிட்டு வெளியே வர்ற வரைக்கும் எல்லாம் குப்பைகள் எல்லாமே அல்லாஹ்க்கு மாற்றம், நபிகள் நாயகத்துக்கு மாற்றம். கொடியை வணங்க சொல்கிறான், கொடி போனவனே கொடி ஏற்றி சைட் அடிக்கிறான். இதெல்லாம் நாட்டுக்கு தேச துரோகமாக கிடையாது. இஸ்லாமிய முடிஞ்சு நம்ம வேற ஒரு நாட்டில் வாழ்கிறோம், அதாவது இஸ்லாமிய நாடு அல்லாத ஒரு நாட்டில் வாழ்கிறதால நிர்பந்தத்தில் பிள்ளையோ செய்து
நம்மளும் செஞ்சுருப்போம். அந்த என்ன செய்கிறாங்க, தமிழ் தாய்வாது ஜனகணமனகெல்லாம் பாட்டு இணைஞ்சு வர்றோம். இதெல்லாம் இது ஒரு புறம் இருந்தாலும் நிர்பந்தத்துக்கு எல்லாம் குற்றம் பிடிக்க மாட்டாங்கல்ல. நமக்கு அந்த வயசாகிட்டு தட்டி கேட்க முடியுமா? இப்போ பயன் பண்ணிக்கிட்டு இருக்க முடியுவாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாம் சேருமானத்தை பார்க்குறோம். நிர்பந்தத்துக்கு ஒரு காரியத்தை செய்யலாம். சேருமானம் எப்படி இருக்குது, இல்லை ஃப்ரெண்டு அப்படி ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் என்ன எல்லாமே இப்போ ஒரு வீடியோ வெளியாக இருக்குது. என்னென்னா ஒரு பிள்ளை என்ன செய்யுதுன்னா ஒரு ஸ்கூல் அந்த பள்ளிக்கூடத்தில் வந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இங்கே கூட்டிகிட்டு போகிறானோ டூருக்கோ இங்கே போகிறானோ பறிச்சு எழுதிட்டு வராங்களோ எல்லாமே வேனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் யார் இருக்கிறா, எல்லாமே காஃபியர்கள், இறை மறுப்பாளர்களுடைய பிள்ளை. ஒரே ஒரு பிள்ளை மட்டும் முஸ்லீம், ஒரே ஒரு பிள்ளை மட்டும் முஸ்லீம் வந்து வண்டிக்குள்ளே என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால் ஜெயிஸ்டிரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்துத்துவாவில் என்ன வச்சுருக்கிறாங்க, அது கடவுளுக்குடைய இந்த இதில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அப்படி வந்து எல்லாம் அந்த பள்ளிக்கூடத்திலே பிரிக்கிறது. நீ வேற, நீ முஸ்லீம் ஜாதி, நீ முஸ்லீம் மதம், நான் இந்து மதம், நான் இந்துத்துவ மதம் அப்படின்னு 10 பேர் உள்ள கூத்துறாங்களா இல்லையா? இந்த மாதிரி பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஒரு பிள்ளைய அன்னிமலும் உட்காந்துட்டு இருக்குது. அந்த பிள்ளைய உட்காந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் உள்ள கத்துறாள் உட்காந்துக்கிட்டு வேணுல ஜெஸ்டேரோ பேசினா அந்த பிள்ளை சிரிச்சுக்கிட்டு ஃபர்தா போட்டு, சும்மா சின்ன பிள்ளை இல்லைங்க, வயசுக்கு வந்த பிள்ளை ஃபர்தா போட்டு என்ன செய்யுது அப்படின்னு கேட்டால் அது சும்மா புன்முறுவல் பூக்குது. புன்முறுவல் பூத்து வந்து அந்த இதை வெளிப்படுத்துது. அவ்வளோ வந்து என்ன செய்யலாம், அந்த பிள்ளை மற்ற மாணவிகள்லாம் ஜெது போகிறோம்ல, ஒரு 10 பேர் 4 செய்தான் சேர்ந்த உடனே அவன் ஆட்டம் பாட்டம் கூத்து கும்மாலும் ஜெது போவாங்க. அப்படி அந்த ஆர்ப்பரிக்கிறது. அந்த மாதிரி அந்த பிள்ளை சிரிச்சுக்கிட்டு மௌனமாக அந்த பொண்ணு இருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கணும். இப்படியெல்லாம் பள்ளிக்கூடங்களை சேர்க்கணுமா, அப்படி படிக்கணுமா அவங்க பிள்ளைங்க? ஒரு ஸ்கூல் இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால் ஒரு காவாசி முஸ்லீம் பிள்ளை இருக்கலாம், தப்பு கிடையாது. ஒரு அரைவாசி முஸ்லீம் பிள்ளை இருக்காங்க, 25% முஸ்லீம் பிள்ளை, 25% கிறிஸ்தவ பிள்ளை, 25% மற்ற சமுதாயத்து பிள்ளைன்றா கூட பேலன்ஸ் கிடைக்கும். எல்லாம் அப்படிலாம் இருக்குது. நிறைய பேர் வச்சு ஸ்கூல் இருக்குது. பழைய ஸ்கூலில் முஸ்லீம்களை சேர்க்க முடியாது. அப்படியெல்லாம் கல்வி நிறுவனங்கள் இருக்குது. முஸ்லீம் பிள்ளை சேர்க்க மாட்டோம், நாங்கள் வந்து மத ரீதியாக ஸ்கூல் நடத்துகிறோம்னு சொல்லக்கூடிய அப்படிலாம் இருக்குதா இல்லையா? உலகத்துக்கு அறிஞ்சிக்கிட்டு இருக்கீங்களா இல்லையா? உலகத்துக்கு தெரியுமா தெரியாதா? அப்படிலாம் இருக்கும்போது எங்கேயே சேர்த்து விடுறாங்க, போயிட்டு போகுது. எந்த முஸ்லீம் இல்லை, ஒரு முஸ்லீம் அந்த பிரமணத்தை இருக்கும்போது தெரியுது. அந்த மாதிரி பள்ளிக்கூடத்தை நீங்கள் சேர்த்தீர்கள் என்று சொன்னால் அப்படி தான். அப்போ மத பிள்ளைகளுக்கு முதலில் பிரிக்கிறாங்க. அந்த இந்துத்துவ பிள்ளைகள்லாம் படிக்கிறா இல்லையா? அப்படி அந்த ஜெயிஷ்டியம் அந்த அந்த சாமி ராமசாமி கத்தும் பொழுது அந்த பிள்ளை மௌனம் காத்து சிரிக்கிற மாதிரி அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு அவலத்தை பார்க்குறோம்னு சொன்னால் என்ன நீ பெற்றோர் கடமை என்ன? நம்ம யாருக்கு ஸ்கூலில் சேர்க்குறோம், சும்மா எல்லா காத்திரிகள் உள்ள பிள்ளை ஸ்கூலில் போய் சேர்க்க முடியுமா? நான் மேலே சொன்ன மாதிரி விஷயத்தில் 25-30% எல்லாத்துலேயும் சமுதாயத்திலையும் அதில் 30%, இதில் 30%, அதில் 30% இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இந்த மாதிரியெல்லாம் ஒரு பிள்ளைய நோவினப்படுத்தக்கூடிய பிரச்சனை வராது. எல்லா காஃபி ஸ்கூலில் சேர்த்து விடுறது, அங்கிட்டு போய் நம்ம மத மாதிரி இஸ்லாமிக் இஸ்லாத்தோடு போயிடும். இதெல்லாம் எல்லாம் மறுமையில கேள்வி கேட்போம். உங்களை ஒவ்வொருவரும் பொறுப்பாளி, பொறுப்பு பற்றி மறுமையில விசாரிக்கப்படுவீர்கள். எங்கள் ஸ்கூலில் எங்கள் வீட்டு பக்கத்தில் இஸ்லாமிய ஸ்கூல் தான், கிழக்கரப்பில் எல்லாம் இஸ்லாமிய ஸ்கூல் தான், இஸ்லாமியர்கள் நடத்தக்கூடிய ஸ்கூல் தான். அந்த மாதிரி நம்மளாம் எங்கள் முஸ்லீம்களோட படித்தோம். எங்கள் நாங்கள்லாம் படிக்கும் பொழுது 95% முஸ்லீம்கள் தான், ஒரு 5% மதத்திலிருந்து வருவாங்க. அப்படியா சேர்க்குறீங்க? அல்லது கால்வாசாக இருக்கணுமா இல்லையா? அப்படிலாம் இல்லாமல் என்ன நாங்கள் எந்த மதத்தை ஸ்கூலையும் சேர்த்து விட்டுருவோம். எல்லா வழிபாட்டு முறையும் கற்றுக்கிட்டு போகணும், இஸ்லாத்தில் தொலைஞ்சி போகட்டும்னு நீங்கள் அப்படி பெற்றோர்கள் இருக்கிறாங்க. அதுதான் சொல்ல வர்றேன். அப்படியெல்லாம் இருந்திருக்கலாம் மறுமையில விசாரிக்கப்பட்டு நரகத்துக்கு உரியவர்களாக மறுமையில் ஆகுவீர்கள் என்பதை உணர்ந்து இறைவனுக்கு பயம். பள்ளிக்கூடமா அது நல்ல ஆய்வு பண்ண என்ன எப்படி படிக்கலாம், மதர் இந்துத்துவாக்களை வச்சு நடத்துகிறாங்க. அப்படி நிறைய ஸ்கூல் இருக்குது, லட்சக்கணக்கான ஸ்கூல் இந்தியாவில். அப்படிலாம் பார்த்து விட்டு எப்படி சேர்க்கணும், எல்லா சமுதாயத்து பிள்ளைகள் கலந்து படிக்கக்கூடிய ஒரு ஸ்கூல்களாக இருந்தால் அதில் பிள்ளைகளை சேர்த்து பயனடையலாம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய சுகுடை வாயினை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.